எல்லாம் நன்மைக்குதான் என்ற நம்பிக்கை உன்னில் இருந்தால் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலையாக உன்னிடத்தில் இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். நம்பிக்கையோடு பார்த்தால் துன்பங்களும் நன்மையாக மாறிவிடும். சிறிது நேரத்தில் உன்னை வியப்படையக்கூடிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. இது நாள் வரை துன்பமோ என்று பயந்து கொண்டிருந்தாய். அது உன் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடுமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தாய். மனதளவில் பதட்டத்தை உனக்கு இத்தனை நாளாக அது ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் எல்லாமே வியக்கத்தக்க கூடிய அளவில் மாறி அது உனக்கு பெரும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணம் உன்னை எப்பொழுதும் புன்னகையோடு வைத்திருக்க உதவும். நீ சிரித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனின் துணை உனக்கு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் துன்பம் உன்னை நெருங்கிவிடக்கூடாது. எந்த தீமையும் நெருங்காமல் இறைவன் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் வலுவாக இருந்தால் எந்த அச்சமும் உன்னை நெருங்கிவிட முடியாது. காலம் உனக்கு எவ்வளவு சிக்கல்களை கொடுத்தாலும் அந்த சிக்கல்களை அவிழ்க்கக்கூடிய அளவு திறமை உன்னிடத்தில் இருக்கையில் எதற்கு பயம்? பயத்தை எல்லாம் தாண்டி நீ மிகுந்த துணிச்சலோடு இப்பொழுது வாழக்கூடிய காலகட்டம். சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ காண வேண்டுமானால் அச்சத்தை விட்டொழித்து உன்னை எப்பொழுதும் நீ பலமாக வைத்து கொள்ள வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் ஒருவராலும் உன்னை காயப்படுத்த முடியாத அளவிற்கு, வீழ்த்த முடியாத அளவிற்கு நீ பலம் நிறைந்தவனாக இருந்தால் எதற்காக பயப்பட வேண்டும்? உன் நிலையை தடுமாற வைத்திருந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற அந்த துன்பத்திற்கெல்லாம் அடிப்படையான காரணம் ஒரு சில இருக்கின்றது. ஒன்று அறியாமை. மனிதன் தன்னை ஒரு உடல் என மட்டும் நினைத்து கொண்டு அவன் அனுபவிக்கும் துயரங்களை அதிகமாக்கிக் கொள்கின்றான். உண்மையானது அகம்தான், ஆத்மாதான், அமர்ந்த அமைதிதான். அது வெளி உலகத்தை பற்றி கொண்டால்தான் துன்பம் உருவாகின்றது. நாம் யார் என்பதை உணராததுதான் துன்பத்திற்கு முதல் காரணமாக அமைகின்றது. அளவில்லாத ஆசை அது துன்பத்தின் மூலவேர். எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று நினைப்பதுதான் அவாவாக மாறி அமைதியை நுழையவிடாமல் செய்து விடுகின்றது. அவா இல்லாத மனம்தான் சுத்தமான ஆனந்தத்தை கொடுக்கும். என்னிடம் உள்ளதை வைத்து நான் மகிழ்வேன் என்ற மனநிலை வந்தால் துன்பம் பாதி அளவு குறைந்துவிடும். மன அமைதி முழுமையாக கிடைத்துவிடும். எதை எனது என்று பற்றி கொள்கிறோமோ அதுதானே துன்பத்தை தருகின்றது. பொருளானாலும் பதவியானாலும் புகழானாலும் மனிதர்களானாலும் நிலையற்றவைதான். நிலையற்றவற்றை பற்றி கொண்டால் அவை துன்பமாக மாறிவிடுகின்றது. எதுவுமே நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சிலவற்றின் மீது ஆசை வைப்பதால் தான் அது துன்பமாக மாறிவிடுகின்றது. துன்பத்தின் மிகப்பெரிய காரணமே எதிர்பார்ப்பு தான். நாம் எதிர்பார்ப்பது நடக்காமல் போகும் பொழுதுதானே அங்கு அது இயற்கையாகவே நமக்கு எதிரியாக மாறி நம்முடைய இன்பத்தை அழிக்கின்றது. நடப்பது நன்மைக்காக என்ற நம்பிக்கை கொண்டால் எதிர்பார்ப்பு துன்பமாக மாறாது. எதன் மீதும் அதிகளவு எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் துன்பம் நுழைய அங்கு சாத்தியமே இல்லை. கடந்த காலத்தை சுமையாக நினைக்கும் பொழுது அது துன்பமாக மாறுகின்றது. கடந்தது நம்மை கற்றுக் கொடுக்க நாம் அதை நினைத்து வலிமை அடைகின்றோம். பழைய காயங்களை மனதில் வைத்து கொண்டால் புதிய மகிழ்ச்சி கிடைக்காது என்பதையெல்லாம் மனதில் நினைத்து பழையனவற்றை மறந்துவிடு. அது இன்பத்திற்கு வழி கொடுக்கும்.